இப்போது விருசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம ஒரு வித வேலை பண்ணலாங்க. இப்போது உப்பு சீடை வெடிக்காமல் வாயில் போட்டால் கரைகிற மாதிரி நல்லா சூப்பராக ஒன்று பண்ணுவோமாங்க. இப்போது அரிசி மாவு வச்சுருக்கேன். இந்த பாருங்களேன், வெண்ணெயை போடுறேன். சரிங்களா? வெண்ணெய்க்கு தக்கன மாவு போட்டால் போதும். ஏன்னா வெண்ணெய் நிறைய ஆயிடுச்சுன்னா சீடை போடுறப்போ பிரியும். அதனால் அப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொஞ்சம் நான் ஊற வச்சு எல்லாம் 4 மணி நேரத்துக்கு மேலே இந்த பருப்பை ஊற வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் இந்த மாவுக்கு தக்கன பாசி பருப்பு, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் பொரிகடலை மாவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு தேவைக்கு தக்கனங்க. உங்கள் மாவு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்கன. நான் அப்படி தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், தேங்காய் பூ. இப்போ அரிசி மாவு, வெண்ணெய், பொரிகடலை மாவு, தேங்காய் பூவு, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டிருக்கோங்க. இப்படி மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டு மாவுல எல்லாமா சேர்ந்து வர மாதிரி நம்ம இப்படி பிணையலாம். தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். எல்லாமே போட்டுட்டோம். இந்த பாருங்களேன், இப்படி வர மாதிரி எல்லாம் போட்டு நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி கொழன்னு பிசைஞ்சிடக்கூடாது. அப்படி கட்டியாகவும் இல்லாமல் கொழன்னு இல்லாமல் நான் இப்போ பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, ரொம்பையும் கொழப்புன்னு இல்லாமல் இப்படி மாவை பிணைஞ்சி வச்சுக்கிறோம். அதில் எடுத்தால் நல்லா போட்டு கையை போட்டு இப்படி தான் உருட்டணும். இதுக்கு மேலே உருட்டக்கூடாது. அது மாதிரி நீங்கள் நல்லா கையால் உருட்டி போட்டிங்கன்னா டக்குன்னு வெடிச்சிடும். இப்படி இது இவ்வளோதான் பதம். மாவு உதிரவும் கூடாது, உதிர்ந்த மாவை இதில் போடக்கூடாது. இதை இப்படி போட்டால் இப்படி எடுத்துட்டு அவ்வளோதான். இப்படி உருட்டி போட்டுட்டு நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான் எண்ணெயில் போட்டு. நான் இப்போ உங்களுக்கு 5-6 உருட்டி காமிச்சிருக்கேன். நான் இருக்கிற மாவை உருட்டிக்கிட்டு போடுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? இந்த பாருங்க, உருட்டி வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் காய வச்சு இதை போட்டு எடுக்கலாம். சரிங்களா? அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் வைக்கலாங்க. எண்ணெய் காயுது, காயட்டும். எண்ணெய் காஞ்சி போச்சுங்க. இப்போ நம்ம போடுவோமா? மெதுவாக கொஞ்ச நேரம் அதுவே வேகட்டும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாருங்க, வெந்துக்கிட்டு இருக்குது. இது நல்லா கொஞ்சம், அதாவது நல்ல சிகப்பாகவும் ஆகக்கூடாது, வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வாயில் போட்டால் பொருன்னு இருக்கணும். நல்லா கரைகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ வந்திருக்கு. நல்லா தான் வந்திருக்கு. நம்ம எந்த விஷயத்துங்க இன்ட்ரெஸ்டாக நம்ம யாருக்கு செய்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிறோமா, நம்மக்கிட்ட வர்ற கெஸ்ட்டுக்கு செய்கிறோமா, தம்பி தங்கைகளுக்கு அவங்களுக்கு செய்கிறோமா, அந்த மாதிரி யோசனை பண்ணால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இது செஞ்சால் அவங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்களே, அப்படிலாம் நம்ம மனசை ஒன்றி யோசித்து பண்ணோன்னா எதுனாலும் நல்லா வருங்க. அப்படி தானங்க நம்ம பண்ணணும். பார்த்தீங்களா, நல்லா ஒன்று போல் வெந்துருச்சு பாருங்க. அப்படியே பொன்னிறம்னா பொன்னிறங்க. நம்ம இப்போ பாருங்கள், கலகலான்னு சத்தம் வந்துருச்சு. இப்போ எடுத்துடுறாங்க. சத்தம் கேட்குறாங்க. இப்போ எடுத்துடலாம். ஒரே அளவில் நல்லா வெந்திருக்கு பாருங்க. பாருங்க, ஒரே மாதிரி நல்லா வெந்து பாருங்க.
பாருங்க ஒரே கலர்ல இந்த மாதிரி நல்லா வெந்து பார்த்தீங்களா? பாருங்க தெரியுதுங்களா? இப்படி பண்ணி எடுங்க. ஓகேங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கங்க.